அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, "உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் ஜூலை 15ல் தொடங்கி வைக்கிறார் முதல்வர்" அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி குடுத்திருக்காங்க. என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய ஜூலை 15ஆம் தேதி "உங்களுடன் ஸ்டாலின்" அப்படிங்கிற திட்டம் கடலூர் மாவட்டத்தில சிதம்பரம் அப்படிங்கிற பகுதியில தொடங்கி வைக்க போறாங்க. இந்த திட்டத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பொதுமக்களுடைய குறைகள கேட்டறிந்து, அத நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு திட்டமாக இந்த "உங்களுடன் ஸ்டாலின்" அப்படிங்கிற திட்டம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முதலமைச்சர் நேத்து அ அறிவிச்சிருக்கிறார். சரியா? திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடைக்கோடி மக்களுக்கும், அவர்களுடைய அன்றாடம் அணுகும் அரசு துறைகளுடைய சேவைகள், திட்டங்கள் அது எல்லாமே அவங்களோட பகுதிகளுக்கே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் அந்த திட்டம். ஸோ இந்த திட்டத்துக்கு கீழ முகாம்கள வந்து அமைக்க போறாங்க. கேம்ப் வந்து போட போறாங்க. அந்த முறையில பார்த்தீங்கன்னா, இந்த கேம்ப்ஸ் அப்படிங்கிறது போத் அர்பன் அண்ட் ரூரல் ஏரியாஸ் 2 இதுலயுமே இருக்க போகுது. சரியா? அர்பன் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய கேம்ப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நகர்ப்புறத்துல இருக்கக்கூடிய கேம்ப்ஸ்ல 13 அரசு துறைகள், 13 டிபார்ட்மெண்ட்ஸ் வருவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வழங்கக்கூடிய 43 சேவைகளுக்கு ஏதாவது ஒரு சேவை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, நீங்க அந்த கேம்ப்ல போய் அவங்கள பார்த்து இந்த சேவைகள வந்து அ வாங்கிக்கலாம். இதே ஊரக பகுதிகள் ரூரல் ரீஜியன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, 15 துறைகள சேர்ந்த அரசு துறைகள் எல்லாருமே அங்க இருப்பாங்க. 46 சேவைகள வந்து வழங்க போறாங்க. சரியா? இதுதான் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழ தமிழக அரசாங்கம் பண்ண போறாங்க. தமிழகத்தில இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் வரக்கூடிய நவம்பர் மாதத்துக்குள்ள கவர் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறது இந்த திட்டத்தினுடைய முக்கியமான ஒரு இலக்காக இருக்கு. சரியா? அப்ப உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் ஜூலை 15ஆம் தேதி தொடங்க போறாங்க. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில இந்த திட்டத்தோடைய முதல் கேம்ப் அப்படிங்கிறது அங்க தான் போட போறாங்க. முகாம் அங்க தான் ஃபர்ஸ்ட் வரப்போகுது. இந்த திட்டம் போத் ரூரல் அண்ட் அர்பன் ரீஜியன்ஸ்ல இருக்க போகுது. ரூரல் ரீஜியன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, 15 டிபார்ட்மெண்ட்ஸ் வரப்போறாங்க. அர்பன் ரீஜியன் அப்படின்னா 13 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து வரப்போறாங்க. சரியா? அதுதான் இந்த முதல் செய்தியில நம்ம பார்க்குறோம். இன்னும் ஒரு செய்தி இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு அ இந்தியாவோட இந்தியாவுடைய கூட்டுறவு பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. நாட்டினுடைய முதல் தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம். ஸோ நேஷனல் கோஆப்பரேட்டிவ் யுனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சமீபத்தில கூட பார்த்திருந்தீங்கன்னா, இந்த கோஆப்பரேட்டிவ்ஸ் ரிலேட்டடா நெறைய விஷயங்கள் செய்தியில வந்திருந்துச்சு. நேஷனல் கோஆப்பரேட்டிவ் பாலிசி அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. 2025லேருந்து 45 வரைக்கும் இந்த பாலிசி ஒரு 20 இயர் வொர்க்கிங் பீரியட்ல இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதே மாரி ஒவ்வொரு ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ஸும் ஜான்வரி 2026க்குள்ள ஸ்டேட் ஸ்பெசிபிக் கோஆப்பரேட்டிவ் பாலிசிஸ வந்து டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. நடந்து முடிஞ்ச இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல திரிபுவன் சக்காரி அப்படின்னு சொல்லி ஒரு மசோதாவ கூட தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அந்த மசோதா தான் நம்ம தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகத்தோட தொடர்பு படுத்தி பார்க்கணும். சரி, ஓகேங்களா? ஸோ திரிபுவன் அ நேஷனல் கோஆப்பரேட்டிவ் யுனிவர்சிட்டி அப்படிங்கிற இந்த அ யுனிவர்சிட்டி திரிபுவன் அப்படிங்கிற அவர் பேர்ல தான் வரப்போகுது. யார் அந்த திரிபுவன் தாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திரிபுவன் தாஸ் காசிபாய் பட்டேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவோட முதல் அண்ட் தென் பிக்கஸ்ட் கோஆப்பரேட்டிவா இருக்கக்கூடிய அமுல் கோஆப்பரேட்டிவோட ஃபவுண்டரா இருந்தவர் தான் இந்த திரிபுவன் தாஸ் காசிபாய் பட்டேல் அப்படிங்கிறவரு. அவர் பேர்ல தான் நமக்கு அந்த பல்கலைக்கழகம், அந்த கோஆப்பரேட்டிவ் யுனிவர்சிட்டி அப்படிங்கிறது வரப்போகுது. எங்க வரப்போகுது அப்படின்னா, குஜராத்தோட ஆனந்த் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல வரப்போகுது. சரியா? ஸோ இந்த ஒரு முக்கியமான செய்தியும் பார்த்து வச்சுப்போம். இன்னைக்கு செய்தித்தாள்ல 2 முக்கியமான செய்திகள் இருந்துச்சு. நன்றி.